இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன். காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். 4 தக்காளி எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. அரைச்சி வச்சு தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கிருச்சு. சூப்பரான கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிலேயே காளான் வந்து நல்லா கலந்து வேகணும். அது வரைக்கும் இது நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம்லாம் அப்போ தான் காளானில் நல்லா பிடிக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இது ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா வேகட்டும். சூப்பராக மணக்க மணக்க ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க காளான் கிரேவி. செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.